சமவெளி நாகரிகம், அதாவது சிந்து பகுதி நதியை சுற்றி இருக்கிற ஏரியாவில் தான் மக்கள் வாழ்ந்துருந்தாங்க. ஏன் வந்து நதிக்கரையில் குடியேறினாங்க, என்ன காரணம் நீங்கள் யோசிச்சு பார்த்தா, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து தண்ணீர் வந்து நல்ல நீர் கிடைக்கிது. ஸோ அதனால வளமான மண் கிடைக்கிது. ஸோ கால்நடைகளை வந்து வளர்க்க முடியுது. நீர்ப்பாசனம், இந்த அக்ரிகல்ச்சருக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு தேவையான நீர்ப்பாசனம் நமக்கு கிடைக்கிது. அது அடுத்ததாக போக்குவரத்து அப்படின்னா நதி நீர் மூலமாகவே நம்ம வந்து ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு நம்ம போக முடியும். ஸோ போக்குவரத்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹரப்பா வந்து புதையுண்ட நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வந்து புதையுண்ட நாகரிகம்? ஏன்னா இந்த நகரம் வந்து இடிபாடுகளை வந்து ஃபர்ஸ்ட் சார்லஸ் மேசன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறப்ப அந்த ஏரியாவே ஃபுல்லாக வந்து ஒரு லேண்டாக தான் இருக்குது. அதை தோண்டி எடுக்கிறப்ப தான் தெரிஞ்சு உள்ளே வந்து ஒரு நாகரிகம் வந்து இருந்திருக்கு அப்படின்னுங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இடிபாடுகளுக்குள்ளே தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா சார்லஸ் மேசன். இதுக்கடுத்து ஜான் மார்சல் தான் அதுக்கடுத்து இன்னும் வந்து ஃபர்தராக அதை பற்றி ஆராய்ச்சிகள்லாம் கொண்டு வராங்க. ஸோ அந்த பாலடைந்த செங்கோட்டை, உயரமான சுவர், கோபுரம் மலை மீது கட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிறத வந்து இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம் கட்டப்பட்டு இருந்ததை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஹரப்பா இருந்ததுக்கான ஒரு வரலாற்று சான்றாக வந்து நம்ம அந்த பில்டிங்ஸ் தான் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிபி 1856 அதாவது ஒரு ரயில் பாதை, ஆங்கிலேயர்கள் காலத்தில் ஒரு ரயில் பாதை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கராச்சியிலேருந்து லாகூர் வரைக்குமான ஒரு ரயில் பாதையை அமைக்கிறாங்க. ஸோ அந்த ரயில் பாதை அமைக்கிறப்ப அந்த தோன்றாங்க, அப்போ தான் அந்த நிறைய செங்கற்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரயில் பாதை அமைக்கிறது தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அந்த ஹரப்பா பகுதிகளில் அந்த பில்டிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 1920 பார்த்தோம் அப்படின்னா ஹரப்போ மொஹஞ்சதாரோ வந்து அகழ்வாராய்ச்சி வந்து ஒரு ஃபார்முலா வந்து தொடங்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை இயக்குனர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த நகரங்கள்லாம் வந்து தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நாகரிகம் அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒரு லத்தீன் சொல், சிவிஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ சிவிஸ் என்பது நகரம், அதாவது நகரத்தை தான் முதல் நாகரிகம் அப்படிங்கிறத வந்து அவங்க மென்ஷன் பண்றாங்க. நெக்ஸ்ட் தொல்லியலாளர்கள் எவ்வாறு புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறார்கள்? இப்போ எப்படி ஒரு இடத்துல இருக்குது, கீழே இருக்குது. ஸோ அந்த இடத்த முதல்ல எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, எந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எந்த சயின்டிஃபிக் வேல வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள், ஸோ அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதோட காலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. சயின்டிஃபிக் வேலை அதோட காலத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பண்டைய இலக்கிய ஆதாரங்கள். ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே வரலாறுல கொடுத்துருப்பாங்க இலக்கியங்கள், அகழ்வாராய்ச்சிகளை எப்படி வந்து ஹிஸ்ட்ரி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அதை பற்றி வந்து பேசியிருப்பாங்க. ஸோ வந்து இலக்கியத்தை வந்து ஒரு ஆதாரமாக பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் வான்வெளி புகைப்படங்கள், ட்ரோன்ஸு, சேட்டலைட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி இங்கே ஒரு சிவிலைசேஷன் இருக்குது அப்படிங்கிறத ஹிஸ்டாரியன்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து நிலத்தடியை ஆய்வு செய்கிறாங்க. ஸோ நிலத்தடி இப்போ பூமிக்கு ஓகே மேலே ஒரு நிலம் தெரியுது, கீழே இருக்க பகுதியை எப்படி தெரியும் அப்படின்னா ஒரு காந்தப்புல வருடி, அதாவது மேக்னெட்டிக் ஸ்கேனரை யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் இந்த ரேடியோ சோனார்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ ரேடார், சோனார்ஸ், ஸோ அந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா அப்படிங்கிறத ரேடார் கருவி மூலம் வந்து பயன்படுத்துறதா சொல்றாங்க. ரேடார் கருவியை பயன்படுத்தி வேற எதுவும் கீழே லேண்ட்ல இன்னும் இருக்கா அப்படிங்கிறத ஃபர்தரா வந்து அவங்க கண்டுபிடிக்கிறது ரேடாரை வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இப்படி தான் வந்து தொல்லியலாளர்கள் வந்து எப்படி புதையுண்ட நகரத்தை, அதாவது புதைஞ்சு போன ஒரு நகரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜான் மார்சல் தான் ஃபர்ஸ்ட் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாருக்கும் இருக்கிற முக்கியமான அம்சத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா ரெண்டுமே வந்து பெரிய நாகரிகம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதாவது ரெண்டுமே பெரிய நகரம், பட் ஆனால் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பானைகள், ஓடுகள் அதெல்லாம் பார்த்தோம்னா சின்ன வித்தியாசங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஜான் மார்சல் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு.